So let's check the magic. கரெக்டான டைமில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான டைமில் வெளியே வந்துடணும். ஸோ ஒரு 6 மாதம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் ட்ராவல் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கின விஷயம். தென் மெசேஜ் ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பேரிஷ், அதாவது கரடி அடித்து எல்லாத்தையும் நவுத்தினா, இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் இண்டிகேட்டர் க்ரியேட் ஆகணும். ஸோ அது எந்த அளவு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். அந்த க்ரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது மேலே இந்த க்ரீன் லைன் நான் வரைஞ்ச மேலே இருக்கிற சப்போர்ட் வந்து கீழே இருக்குது, ரெசிஸ்டண்ட் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சா அப்படின்னா அவ்வளோதான், இந்த ஷேர் வந்து நேராக மேலே போய் அந்த ஒயிட் லைன் வந்து ஹிட் பண்ணும். அதுதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட். ஸோ மார்னிங்கே இந்த ஸ்கேல்லாம் வரைஞ்சி வச்சுட்டேன், அதுபடி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக இது மேலே தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதோட ப்ராஃபிட்டை லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த லைவ் ப்ராஃபிட்டை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, இதுதான் மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே தெரியாமல் உள்ளே வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி, இந்த ரெட்டெல்லாம் இருக்குது தெரியுங்களா, இந்த க்ரீனுக்கு கீழே ரெட்டு, ஸோ அந்த இடத்துல என்ட்ரி தருவாங்க, மார்க்கெட் வந்து பேரிஷில் போவோம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நடக்காது, அது பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷில் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒரே நிமிஷம் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேட்டை வந்து மட்டும் பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. இதில்